Very good evening to all of you students. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா we are going to see about second part of D and F block elements. அதுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு கேட்டிங்கனா potassium permanganate, potassium dichromate related reactions. அது மட்டும் இல்லாம F block elements பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். சரிங்களா? So I hope you are all ready for the session. Let's move on to the session. First நம்ம பார்க்க போறது potassium dichromate ஓட preparation பத்தி. சரிங்களா? ஸோ என்ன தெரியும் உங்களுக்கு பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ப்ரிப்பரேஷன் பற்றி? ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட்டை ஜென்ரலாக நம்ம குரோமைட் ஓர்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? குரோமைட் ஓர்ஸ். ஸோ குரோமைட் ஓர்ஸில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதம். ஒன்று வந்து பை யூஸிங் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் த அதர் ஒன் இஸ் யூஸிங் சோடியம் கார்பனேட். இந்த ரெண்டு விஷயத்தை யூஸ் பண்ணி யூ கேன் ப்ரிப்பேர் யோர் பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் யாருன்னா குரோமைட். ஸோ ஃபஸ்ட்டு சில ஃபார்முலாலாம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ என்ன ஃபார்முலா மேம் படிக்கணும் அப்படின்னா குரோமைட்டோட ஃபார்முலா. குரோமைட்டோட ஃபார்முலா Cr2O4 குரோமேட்டோட ஃபார்முலா Cr O4 இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ குரோமைட்டோடது என்ன? Cr2O4 ஸோ இதில் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்கும்? +3. இங்கே இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +6. இது எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். 2x + 4 × -2 = -2. அப்போ 2x is equal to 8 - 2 என்ன வரும் உங்களுக்கு? +6. அப்போ x is equal to என்னது? +3. ஸோ இங்கே இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? +3. அப்போ ஓவராலாக ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அது சோடியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ணாலும் சரி, இல்லை சோடியம் கார்பனேட்டோட ட்ரீட் பண்ணாலும் சரி, பட் ரெண்டுலேயுமே நீ என்ன பண்ண போறீங்க? ஆக்சிடேஷன். ஸோ அதனால என்ன பண்ணும்? ஏன்னா குரோமைட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது? குரோமேட்டா கன்வெர்ட் ஆகுது. அப்போ +3 ஸ்டேட்லேருந்து +6 ஸ்டேட் ஆக்சிடேஷன். அப்போ கண்டிப்பாக ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். இங்கே ஏர் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதாவது O2 தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரியா? ரெண்டுலேயுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரோமைட் கெட்ஸ் கன்வெர்டட் டு குரோமேட். இங்கே சோடியம் தான் கேட்டையான் இருக்குது, வேறு எந்த அயன் சோடியமை தவிர சோடியம் தான் கேட்டையான். அப்போது FeCr2 ஃபெரஸ் குரோமைட் எடுத்திருக்கோம். கரெக்டாக இல்லையா? இதில் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரோமைட் வந்து has got converted to chromate and ferrous has got converted to ferric. Ferrous has got converted to ferric and oxygen 0 ஸ்டேட்லேருந்து மைனஸ் ஸ்டேட்டுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு, which means he has acted as an oxidizing agent. புரியுதா? அப்போ ஆக்சிடைஸ் ஆனது யாரு? அயனும் குரோமேட் ரெண்டு பேருமே இங்கே ஆக்சிடைஸ் ஆயிருக்காங்க. உனக்கு ஆக்சிஜன் வந்து இங்கே என்னவா ஆக்ட் ஆயிருக்கு? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இட் ஹாஸ் காட் ரெடியூஸ்ட் ஃப்ரம் 0 ஸ்டேட் டு -2 ஸ்டேட். அப்போ கீழே இருக்க ரியாக்ஷன் கெஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி நம்மளுக்கு. சரிங்களா? கீழே இருக்க ரியாக்ஷனில் இப்போ இங்கே OH NaOH எடுத்தனால இங்கே வாட்டர் கிடைச்சது. பட் இங்கே சோடியம் கார்பனேட் எடுத்திருக்கனால நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தான் கிடைக்கும். இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? எஸ். ஜஸ்ட் லுக் அட் திஸ் ரியாக்ஷன் ஒன்ஸ். Just look at this reaction once. இதை நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த ரியாக்ஷனில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா குரோமைட் குரோமேட்டா கன்வெர்ட் ஆயிருக்கிறது தான் இதோட மேஜர் திங். கிளியர்? ஓகே, லெட்ஸ் கெட் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட் கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டு குரோமேட் கிடச்சிருச்சு. ஸோ குரோமேட்டோட ஃபார்முலா என்ன? CrO4. உனக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் இல்லாட்டாலும் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். குரோமைட் ஏதோ ஒன்று எடுத்தோம், Cr2O4. நான் இந்த இடத்துல ஃபெரஸ் குரோமைட் எடுத்துக்கிறேன். நான் அங்கே நம்ம எழுதின ஸ்டெப்பை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு பார்த்துட்டோம். இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்சிடைஸ் பண்ணுறேன். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் கார்பனேட் போட்டால் எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா இந்த குரோமைட் வந்து என்னவா மாறிடுச்சு? குரோமேட்டாக மாறிடுச்சு. குரோமேட் ஃபார்முலா என்ன? Cr O4 இதோட கம்பைன் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய அயன் இருக்கே மேம், அயன் வந்து என்னவாயிடுச்சுன்னா ஃபெரிக்காக மாறிடுச்சு. ஃபெரஸ் வந்து என்னவா மாறிடுச்சு? ஃபெரிக். சாரி, Fe2O3 + CO2 இங்கே இருக்கும். +CO2 1 மினிட்பா ஆட்ட. ஓ சாரி, இவ்வளோதான் ஸ்க்ரீனேவா? +CO2 இங்கே இருக்கும். புரியுதா? அப்போது இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு? சோடியம் தான் இருக்க ஒரே கேட்டையான். அப்போ அது இவங்களோட கம்பைன் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் பண்ணும்? Na2CrO4 + Fe2O3 + CO2. இதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணுறது யூ கேன் ஐதர் யூஸ் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், ரிடாக்ஸ் மெத்தடில், இல்லை டைரெக்டாகவே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்த்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, பட் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் உன்னோட ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தேர் ஆஸ்கிங் யூ அ நேமிங் ரியாக்ஷன் இன் ஆர்கானிக், ஆல்டாலோ அல்லது வந்து கிளெமென்சனோ எது கேட்டாலுமே வந்து உல்ஃப் கிஷ்னர் ஏகப்பட்டது இருக்கு. எல்லாத்துலேயுமே பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுக்கணும். எனக்கு ஈக்குவேஷன் தெரியும், ரியாக்டன் கரெக்ட், ப்ராடக்ட் கரெக்ட், ரீஅரேஞ்சன்ட் கரெக்ட், கேட்டலிஸ்ட் எல்லாமே பக்காவாக போட்டிங்க. ஆனால் இஃப் யூ ஹவ் மிஸ் டு பேலன்ஸ் த ஈக்குவேஷன் they'll take out half marks.
அதனால பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் தர வேண்டியது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? சரி, இப்போ இங்க ரெண்டு ஸ்டெப்லயுமே குரோமேட் தான் கிடைச்சது. அப்ப இந்த Na2CrO4 குரோமேட்டுக்கு ஒரு டெண்டன்சி உண்டு. அசிடிக் மீடியம்ல ரெண்டு இதுவும் +6 ஸ்டேட் தான். சரியா? அசிடிக் மீடியம்ல இது என்னவா மாறிடும் அப்படின்னா இட் சேஞ்சஸ் டு டைக்ரோமேட் Na2Cr2O7. இதே ஃபெல்லோ திரும்ப பேசிக் Na2Cr2O7 நீ பேசிக் மீடியம்ல ட்ரீட் பண்ணனா திரும்ப குரோமேட் ஃபார்ம் பண்ணும். இது இவங்களோட ஒரு நேச்சர். சரியா? இன் பேசிக் மீடியம் இஃப் யூ ட்ரீட் இட் ஃபார்ம்ஸ் சோடியம் குரோமேட். அசிடிக் மீடியம்ல என்னவா கன்வெர்ட் ஆயிடும்? சோடியம் டைக்ரோமேட்டா கன்வெர்ட் ஆயிடும். அவ்வளவுதான் இங்க இருக்கிற ரியாக்ஷன். ஸோ சோடியம் குரோமேட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் இட் கிவ்ஸ் சோடியம் டைக்ரோமேட் plus sulfate, sodium sulfate plus water. Is that clear to all of you? Fine. So, the solution of sodium chromate is further purified with sulfuric acid to form a solution which changes to orange color, sodium dichromate. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சோடியம் என்னோட மேஜர் டார்கெட் என்ன? பொட்டாசியம் டைக்ரோமேட் தான். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது? சோடியம் டைக்ரோமேட்டை பொட்டாசியம் குளோரைடோட ட்ரீட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? பொட்டாசியம் டைக்ரோமேட். மேம் ஏன் மேம் இப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து வை டோன்ட் வி யூஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கெட் பொட்டாசியம் டைக்ரோமேட்? சாலிபிலிட்டி டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ் நம்மளுக்கு இங்க? சாலிபிலிட்டி டிஃபரன்ஸ். ஸோ திஸ் ஃபெலோ இஸ் மோர் சால்யூபிள் தேன் திஸ். ஸோ அதனால நம்ம இங்கே இதை எடுத்துக்கிறோம். புரியுது என்ன பேசிட்டு இருக்கோம்? திஸ் இஸ் லெஸ் சால்யூபிள். அப்போ இது ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா செப்பரேட் அவுட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ சாலிபிலிட்டி டிஃபரன்ஸ் தான் இங்கே மேஜர் ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைக்ரோமேட்டோட ஸ்ட்ரக்சர், குரோமேட்டோட ஸ்ட்ரக்சர். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா CrO4 2- இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோ. சரியா? X + 4 × -2 = -2. அப்போ X is equal to என்னது? குரோமேட்ல +6. அப்போ 6 எலக்ட்ரான் பாண்ட் ஆயிருக்கும். +6னா எப்படி வருதுமா? 6 எலக்ட்ரான் எனக்கு அங்கே பாண்ட் ஆனால் தான் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இவனுக்கு கிடைக்கும். கரெக்டா? அப்போ உனக்கு 1 2 3 4 ஆக்சிஜன் இருக்கு. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 4 ஆக்சிஜன். அப்போ 6 எலக்ட்ரான் பாண்ட் ஆயிருக்கும். எப்படி பாண்ட் ஆகும்? 1 2 3 4 5 6 முடிஞ்சு போச்சா? இப்போ இவன்கிட்ட இப்போ ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும், இவங்கிட்ட ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். CrO4 2- ரெண்டு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான். அப்போ இவன்ட்ட ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான், இவன்ட்ட ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான். ஸோ திஸ் இஸ் 1 - 1, this is 1 - 1. So this is the structure of CrO4 2-. This is the structure of CrO4 2-. அடுத்து என்ன இருக்கு? டைக்ரோமேட். டைக்ரோமேட்டோட நேம் என்ன? Cr2O7 2-. Cr2O7 2- என்னது? How do we understand this? குரோமியம் இருக்கு, 2 குரோமியம் இருக்கு. கரெக்டா இல்லையா? அடுத்து வந்து உங்களுக்கு இங்க என்ன வரும்? ஆக்சிஜன் வரும். Cr2O7 2-, 7 ஆக்சிஜன் இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்போ இங்கே ஒரு ஆக்சிஜன் போட்டுக்கோ, இங்கே ஒரு ஆக்சிஜன் போட்டுக்கோ, இங்கே ஒரு ஆக்சிஜன். அதே மாதிரி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ டைக்ரோமேட்ல குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. அப்போ ஈச் குரோமியம் இஸ் பாண்டட் வித் 6 பாண்ட்ஸ். அப்போ 4 ஆல்ரெடி போட்டுட்டோம், 5 6. அப்போ இங்க இருக்கிறவனுக்கு என்ன இருக்கும்? ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான். அதே மாதிரி இந்த குரோமியம்க்கும் 5 6. இங்க இருக்கவன்ட்ட என்ன இருக்கும்? ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்ப Cr2O7 2- அப்படின்னா 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ அந்த 2 எலக்ட்ரான் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இதுக்கு ஒரு -1 சார்ஜ், இதுக்கு ஒரு -1. இங்கே வந்து 2 லோன் பேர் இருக்கிறனால ஸ்ட்ரைட்டா இருக்காது, கொஞ்சம் பெண்டா இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர். இஸ் தட் கிளியர்? ஃபைன். ஸோ இதுதான் உங்களோட குரோமேட் டைக்ரோமேட் அயானோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கலர் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் சாலிபிலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பொட்டாசியம் டைக்ரோமேட். நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும். இதே பொட்டாசியம் டைக்ரோமேட்டை ஒரு டெஸ்ட் டியூப்ல போட்டு ஹீட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா பட்டப்பட்டான்னு தெரிக்கும். ஹீட் பண்ணும்போதே அது வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிச்சதுக்கு அப்புறமா அதோட ஆஷ் நீங்கள் கொட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டர்ட்டி கிரீன் கலரில் இருக்கும். அதுதான் இந்த குரோமேட். and chromic oxide plus oxygen form ஆகும் உங்களுக்கு. புரியுதா? So when you take potassium dichromate and heat it, you get a green color, ash color residue. And ash color residue வேற எதுவும் கிடையாது, K2CrO4 and chromic oxide. So இதுதான் எனக்கு ஃபார்ம் ஆகும். புரியுதா? plus O2. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மக்கு தான் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். அதே மாதிரி சாலிபிலிட்டி வைஸ் பார்த்தோம்னா போத் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட் நார்மல் வாட்டர்ல ஈஸியாக கரைய மாட்டாங்க. அவங்களோட சாலிபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஹாட் வாட்டர்ல போட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கரைவாங்க. புரியுது என்ன பேசிட்டு இருக்கோம்? ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ். இப்படி தான் இருக்கும் பொட்டாசியம் டைக்ரோமேட். நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி டைட்ரேஷன்ல எவ்ரி ஒன் வுட் ஹவ் சீன். அடுத்து
Chromates and dichromates are interconvertible. நான் சொன்னேன் இப்போ chromate நீ வந்து என்னன்னா when you treat it in low pH acidic mediumல dichromate மாறும், basic mediumல dichromate என்னவா மாறும்னா chromate மாறும். அதான் இங்க ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. புரியுதா? CrO4 இது என்ன பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் தாங்கனா, இது என்ன இருக்கு CrO4 2- acidic mediumல எனக்கு என்னவா மாறிடும் Cr2O7 2- plus பேலன்ஸ் பண்றதுக்கு H2O போட்டாகணும், ஆக்சிஜன்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு. அதனால இப்போ நான் H2O போடுறேன். இப்போ இங்க 2 குரோமியம் இருக்கு, இங்க 2, இங்க 2 பேருக்குமே +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்ணா. அதனால எதுலயுமே சேஞ்ச் இருக்காது, இது ரெடாக்ஸ் கிடையாது. ஓகே, அப்புறம் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும், உனக்கு இங்க 2 குரோமியம் இங்க 2 குரோமியம் ஆயிடுச்சு, 7 ஆக்சிஜன் இருக்கு. இந்த சைடு எவ்வளவு இருக்கு 4 4 2 8 இருக்கு. கரெக்டா இல்லையா? இந்த சைடு 2 ஹைட்ரஜன் இருக்கு, இந்த சைடு 2. ஐ திங்க் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். இதே மாதிரியே டைக்ரோமேட் டு குரோமேட்டுக்கும் பேலன்ஸ் பண்ண வேண்டியதான். பட் டைக்ரோமேட்ல இருந்து குரோமேட் மாறுறது இட் ஹேப்பன்ஸ் இன் த பேசிக் மீடியம் ஆல்கலைன் சொல்யூஷன். புரியுதா உங்களுக்கு? டு யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்சிடைசிங் கேரக்டர். ஸோ ஆக்சிடைசிங் கேரக்டர் என்ன அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ஆக்சிடைசிங் கேரக்டர். தே ஹாவ் மோர் ஆக்சிடைசிங்னா என்ன ஆவாங்க, ரெடியூஸ் ஆவாங்க. ஏன் பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் வெரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ஆர் இன் த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாசிபிள். அவங்க எப்படி இருக்காங்க, தே ஆர் இன் த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாசிபிள். புரியுதா? அப்போ குரோமியம் Cr2O7 2- எடுத்தீங்கன்னா குரோமியம் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு, உங்களுக்கு +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. அப்போ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாசிபிள். கரெக்டா இல்லைங்களா? அப்போ when highest oxidation state is possible here Cr2O7 2- highest oxidation state இருந்ததுன்னா அவங்களால லோயர் +6க்கு கீழே ஏகப்பட்ட ஸ்டேட் இருக்கு, +3 +2 +4 ஏகப்பட்டது இருக்கு. அப்போ அவங்களால ரெடியூஸ் நிறைய ஸ்டேட்டுக்கு ஆக முடியும். அப்போ அவங்களுக்கு ரெடியூஸ் ஆகிற டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ they act as a very good oxidizing agent. புரியுதா? ஓகே, ஸோ அவ்வளோதான் இங்க. ஸோ Cr2O7 2- Cr3+ மாறி இருக்கு. ஸோ இங்க என்ன இருக்கு, +6 ஸ்டேட்ல இருந்து +3 ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. 2 குரோமியம் இருக்கு. ஒரு குரோமியம் +6 ஸ்டேட்ல இருந்து +3 ஸ்டேட்டுக்கு போறதுக்கு 3 எலக்ட்ரான், 2 குரோமியம் +6 ஸ்டேட்ல இருந்து +3 ஸ்டேட்டுக்கு 6 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணும். புரியுதா என்ன பேசிட்டு இருக்கோம்? தென் வாட் டு வி டு? பேசிக்கா இப்போ இந்த இடத்துல 7 ஆக்சிஜன் இருக்கு, அப்போ இந்த இடத்துல 7 வாட்டர் மாலிகூல் போடணும். அப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 14 ஹைட்ரஜன். அப்போ இந்த சைடு என்ன போடுவோம், 14H+ போடுவோம். அவ்வளவுதான் எங்க லாஜிக், முடிஞ்சிருச்சு ரியாக்ஷனே. புரியுதா? ஸோ இதை அப்படியே ப்ரொசீட் பண்ணி நம்ம எழுத வேண்டியதான். ஸோ ஃப்ரம் திஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் தட் பொட்டாசியம் டைக்ரோமேட் அசிடிக் மீடியம்ல தான் ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆகும்போது, அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகும். அப்படி ஆக்ட் ஆகும்போது they get converted from which oxidation state to which oxidation state, +6 to +3. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அசிடிக் மீடியம்ல. ஓகே, இப்போ இது பேஸ் பண்ணி ரியாக்ஷன்ஸ் வேணா நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எல்லாமே அது பேஸ் பண்ணி வர ரியாக்ஷன்ஸ் தான், சரிங்களா? ஒரே நிமிஷம், பாக்ஸ் ஓகே, இங்கே மட்டும் தான் ரியலைன் ஆயிருக்கு. ஓகே, எனிவே இங்கே பாருங்க, we'll take one sample reaction and we'll do based on that. ஓகே, ஒரே நிமிஷம். இப்போ நான் ஒரு சாம்பிள் ரியாக்ஷன் எடுக்கிறேன். என்ன ரியாக்ஷன்னா K2Cr2O7 +HI +H2SO4. ஓகே, நான் இப்போ இங்கே என்ன ப்ராடக்ட் வரும்னு மட்டும் தான் கெஸ் பண்ணணும், வேற எதுவுமே வேண்டாம். இவன் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அசிடிக் மீடியம்ல இவன் எந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவான், +3 ஸ்டேட்டுக்கு போயிடுவான். இருக்கட்டும், இது அப்போ இவன் யாரை ஆக்சிடைஸ் பண்ணுவான், HI ஆக்சிடைஸ் பண்ணுவான். அயோடின் -1 ஸ்டேட்ல இருக்கு. அப்போ -1 ஸ்டேட்ல இருக்க அயோடின் ஆக்சிடைஸ் ஆனா என்ன ஸ்டேட் போகும், அயோடினால என்னென்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ண முடியும், -1 0 +1 +3 +5 +7. அப்போ -1 ஸ்டேட்ல இருக்க அயோடின் 0க்கும் போகலாம், இந்த ஸ்டேட்ஸ்க்கும் போகலாம். இங்கே இது எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்க்கு போகிறோம்னா 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அவங்க என்னவா இருப்பாங்க, I2வா இருப்பாங்க. ஓகே, இப்போ ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ இந்த குரோமியம் +3ல இருக்க இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் அயான் யாரு, சல்ஃபேட் மட்டும்தான். ஏன்னா அயோடின் ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. அப்போ குரோமியமும் சல்ஃபேட்டும் ஃபார்ம் கம்பைன் ஆச்சுன்னா குரோமியம்க்கு வேலன்சி 3 இருக்கு, சல்ஃபேட்க்கு 2 இருக்கு. அப்போ கம்பைன் ஆச்சுன்னா என்ன இருக்கும், Cr2SO4 thrice. அப்போ இங்க என்ன இருக்கும் உனக்கு ப்ராடக்ட், Cr2SO4 thrice plus I2 plus H2O. புரியுதா? Is that clear to all of you? அவ்வளவுதான் இங்க பேசிக். இதுக்கப்புறம் இதுல வேற எதுவுமே கிடையாது. வெரி 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 பேசிக் திங் ஹியர். கிளியர்? நெக்ஸ்ட் வாட் யூ ஹாவ் டு டூ, அப்போ I2 அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் எப்படி எப்படி மாறுவாங்க நம்ம கெஸ் பண்ணிக்க வேண்டியதான்.
பேலன்சிங் ரியாக்ஷன் ஆல்ரெடி நீங்கள் ரெடாக்ஸில் படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால நான் அதை ரிப்பீட் பண்ணல. மற்றபடி நீங்கள் என்ன பண்ணணும், என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணணும்னு கெஸ் பண்ண தெரியணும். டின் வந்து +2 ஸ்டேட்டில் இருக்குது. டின் வந்து கார்பன் குரூப்பில் இருக்குது. கார்பன், சிலிகான், ஜெர்மானியம், டின், லெட். அப்போ கார்பன் குரூப்பில் இருக்கவங்க +2 +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. இங்கே டின் +2லேருந்து அப்போ எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகும்னு தெரியணும், +4க்கு போகும். ஃபெரஸ் இருந்தால் என்னவா ஆக்சிடைஸ் ஆகும், ஃபெரிக்கா ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிலேட் அயான் C2O4 2-. இப்போ ஃபெரஸ் ஆக்சிலேட் இருக்குன்னு வச்சுக்கோ, FeC2O4. கரெக்ட். இப்போ இது என்னவா மாறும்னா ஃபெரிக், ஃபெரஸ் வந்து ஃபெரிக்கா மாறிடும். ஆக்சிலேட்ல வந்து இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -3 இருக்கும். ஐம் சாரி, ஆமா +3 இருக்கும் ஆக்சிலேட்டுக்கு. அது என்னவா மாறிடும்னா CO2வா மாறிடும், அதாவது +4க்கு மாறிடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெரஸ் ஆக்சிலேட்ல ரெண்டு பேருமே ஆக்சிடைஸ் ஆவாங்க. ஏன்னா ஆக்சிஜனோட கார்பனோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, +4. அப்போ +3ல இருக்கிறது ஆக்சிடைஸ் ஆகி +4 கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணிடும். ஃபெரஸ் வந்து ஃபெரிக் ஃபார்ம் பண்ணிடும். ரெண்டுமே நடக்கும். அப்போ இவ்வளோதான் இங்கே விஷயம். கிளியர்? ஓகே. இது மாதிரி ஃபுல் செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் யூ கேன் நோட் இட் டவுன். நீங்கள் ஒரு தடவை அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே HClல இந்த HCl வந்து ஆசிடாகவும் ஆக்ட் ஆகுது. அட் த சேம் டைம் இந்த HCl இஸ் ஆல்சோ ஆக்டிங் ஆஸ் இவன் K2Cr2O7 HCl ஆக்சிடைஸ் பண்ணால் Cl2ஆகவும் மாறும். புரியுது என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு? ஸோ அப்போ என்ன ஆகுது, HCl இருக்க Cl- பொட்டாசியமோட கம்பைன் ஆகி KClவும், Cr2O7 +6லேருந்து +3 மாறும் இல்லையா, அந்த +3யோட கம்பைன் ஆகி CrCl3யும் ஃபார்ம் பண்ணும். இது இல்லாமல் there is some amount of Cl- which will get oxidized to Cl2. அப்போ பேலன்ஸ் பண்ணும்போது இது மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நீ பேலன்ஸ் பண்ணணும். புரியுதா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் சால்வ் சம் கொஸ்டின்ஸ். K2Cr2O7 gives you K2CrO4 plus 3O2 plus what? In the above reaction, what is X? இதான் question. K2Cr2O7 ஓகே, இது ஹீட் பண்ணுறாங்க இல்லையா, ஆன் ஹீட்டிங் சிம்பிள் இங்கே கொடுக்கல, ஒரே நிமிஷம். ஆன் ஹீட்டிங் இட் ஃபார்ம்ஸ் வாட்? ரெண்டு விஷயம் சொன்னேன். குரோமிக் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னேன். கரெக்டா இல்லையா? நோட் டவுன் யுவர் ஆன்சர்ஸ் கைஸ். நோட் டவுன் யுவர் ஆன்சர்ஸ். ஆன்சர் என்னதுங்க? Cr2O3. Cr2O3 will be formed. Clear? So potassium dichromate on heating it forms K2CrO4 O2 plus Cr2O3. Clear? Done. Next, preparation of potassium permanganate. Potassium permanganate prepare பண்றது எப்படி? அதற்கு நாம் எடுப்பது எது அப்படின்னா பைரோலிசைட் ஓர், அதாவது MnO2 எடுத்துக்குவோம். So we take a pyrrolysite ore, அது MnO2வை பேசிக் மீடியம்ல போட்டு ஆக்சிடைஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா மேங்கனேட் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 3 ஸ்டெப்பு. MnO2ல இருந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம், OH- பேசிக் மீடியம்ல போட்டு ஆக்சிடைஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்றோம், மேங்கனேட் MnO4 2-. இந்த மேங்கனேட்டு அசிடிக் மீடியம்ல எனக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா பெர்மேங்கனேட்டா மாறிடும். மேங்கனேட் அசிடிக் மீடியம்ல என்னவா மாறிடும், பெர்மேங்கனேட். சரியா? ஏன்னா மேங்கனேட் இது வந்து மேங்கனேட் அயான். மேங்கனேட் அயான் வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா MnO4 2-, அதாவது X plus 4 into -2 equal to -2. அப்போ X is equal to 8 - 2 plus 6. plus 6 ஸ்டேட்ல மேங்கனீஸ் ரொம்ப அன்ஸ்டேபிளா இருப்பாங்க. ஏன்? மேங்கனீஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 3d5 4s2. கரெக்டாமா? plus 6 ஸ்டேட்னா அது என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கும், 3d1 தான் இருக்கும். வெரி அன்ஸ்டேபிள். அப்போ என்ன ஆயிடும்னா டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஆயிடும். சரியா? டிஸ்ப்ரப்போர்ஷனேட் எப்படி ஆவாங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு. +6 டிஸ்ப்ரப்போர்ஷனேட்னா என்ன, ஒரே சப்ஸ்டன்ஸே ஆக்சிடைஸும் ஆகும் ரெடியூஸும் ஆகும். அது மாதிரி இங்கே MnO4 2- +6 ஸ்டேட்ல இருந்து ஆக்சிடைஸ் ஆனால் எங்கே போகும், மேக்ஸிமம் +7. +7 ஸ்டேட்ல யார் இருக்காங்க, MnO4 -1 மேங்கனேட். ரெடியூஸ் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +4 நியரஸ்ட். அப்போ அங்கேருந்து என்ன ஃபார்ம் பண்ணிடும், MnO2 ஃபார்ம் பண்ணிடும். புரியுதா? அப்போ MnO4 2- in the presence of acid it forms MnO4- and MnO2. Clear to all of you? So this is one reaction here. அவ்வளவுதான் இங்க ரியாக்ஷன். அப்போ MnO2 KOH O2 போட்டினா எனக்கு ஃபர்ஸ்ட் மேங்கனேட். மேங்கனேட்னா என்ன, MnO4 2-. அப்போ அந்த MnO4 2- இந்த பொட்டாசியமோட கம்பைன் ஆச்சுன்னா K2MnO4 plus வாட்டர். K2MnO4 acidic mediumல ட்ரீட் பண்ணும்போது டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஆகி இட் ஃபார்ம்ஸ் MnO4- and MnO2. MnO2 that is it got converted from +6 ஸ்டேட்ல இருந்து +7 ஸ்டேட்க்கும் +4 ஸ்டேட்க்கும் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஆயிருக்கு.
Clear? Remember this. Always manganate, MnO4 2 minus is manganate. Manganate has more tendency to disproportionate because it is highly unstable. அதனால என்ன ஆயிடுவாங்க? disproportionate ஆவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay? Next. So, overall commercial எப்படி prepare பண்றாங்கன்னா அதே MnO2 எடுத்துக்கறாங்க fused with KOH oxidized MnO4 2 minus. MnO4 2 minus electrolytic oxidation in alkaline solution treat பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்னா MnO4 minus. Okay? There is a mistake that has happened. ஒரே நிமிஷப்பா. You can take neutral or acidic medium. Anything should be fine. Yes. So, next what are we going to see is color and melting point. Color wise பாத்தீங்க அப்படின்னா it is dark violet crystalline solid. Melting point is around 523 Kelvin. Solubility wise பாத்தீங்கன்னா இதுவும் fairly soluble தான். சரிங்களா? Next. It is isostructural with KClO4. ClO4 minus ஓட structure என்ன இருக்கும்னா இப்ப ClO4 minus 1ல chlorine oxidation state என்னன்னா 4 into minus 2 equal to minus 1. அப்ப x is equal to என்னன்னா plus 7 இருக்கும். கரெக்டா? அப்ப plus 7 stateல chlorine சுத்தி 4 oxygen 1 2 3 4 7 bond form பண்ணும் 1 2 3 4 5 6 7. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும் எனக்கு ஒரு unpaired electron இருக்கும். கரெக்டா? chlorine கிட்ட oxygen கிட்ட -1 எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இங்க ஒரு bond. இது என்னது டெட்ராஹீட்ரல். MnO4 minus 1 அதே கதை தான். manganese ஒரு oxidation state என்ன MnO4 minus 1ல it is +7. இதுக்கும் +7. so similar structure தான் இருக்கும் ரெண்டு பேத்துக்கும். அதே தான். manganese +7 னா அத சுத்தி எத்தனை bond இருக்கும்? 7 bond இருக்கும். கரெக்ட்டா? அப்ப அதுல ரெண்டு ஆக்ஸிஜன் போடிங்கனா இப்போ ஒரு unpaired electron இருக்கும். எக்ஸ்ட்ரா அந்த -1 எலக்ட்ரான் இங்க வந்துரும். clear? shape is what? tetrahedral. shape அதே மாதிரி CrO4 2 minus குரோமேட்டுக்கு எனக்கு என்ன வந்தது tetrahedral shape. அதே மாதிரி MnO4 minus 1 க்கு என்ன வருது tetrahedral shape. clear? okay. action of heat. potassium permanganate heat பண்ணினா again it will form same manganate and MnO2 form பண்ணுவாங்க. K2MnO4 and MnO2 plus O2. clear? action of alkalis. potassium permanganate if you treat it with a base, if you treat it with base, it gets converted to manganate. potassium permanganate base ஓட treat பண்ணா என்னவா convert ஆகுது? manganate convert ஆகுது. okay? next, oxidizing character. as known, மூணு மீடியம் இருக்கு. potassium dichromate க்கு acidic medium மட்டும்தான். but potassium permanganate க்கு எனக்கு acidic medium உண்டு, basic medium உண்டு, neutral medium. மூணு மீடியமே நம்ம பாப்போம். அதுல இந்த acidic medium இருக்கு இல்லையா? acidic mediumல MnO4 minus என்னவா convert ஆகும்னா it gets converted to Mn2+. acidic mediumல MnO4 minus என்னவா convert ஆகும்? Mn2+ ஆ convert ஆகும். புரியுதா? அப்ப MnO4 minus I minus ஓட ட்ரீட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? I minus will get oxidized to I2. acidic medium. so MnO4 minus gets converted to Mn2+. clear? அதே மாதிரி MnO4 minus ferrous ஓட ட்ரீட் பண்ணினா ferrous gets converted to ferric. MnO4 minus gets converted to Mn2+. the basic again. புரியுதாப்பா? இது acidic mediumல இதுதான் மாறும். ஃபிக்ஸரா தெரியும். ferrous என்னவா மாறி இருக்கும்? அப்போ ferric-ஆ மாறி இருக்கும். அவ்வளவுதான் இங்க ரியாக்ஷன். புரியுதா? ஓகே. சோ இது மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னது ஆக்சலேட் ஆக்சிடைஸ் ஆச்சுனா C2O4 2 மைனஸ்ங்கிறது ஆக்சலேட். ஆக்சிடைஸ் ஆச்சுனா என்ன ஃபார்ம் பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடு. இதுவும் acidic medium. so these are all some of the reactions it's happening. sulfite இது என்னது? sulfite +4 stateல இருக்கும். அப்ப ஆக்சிடைஸ் ஆச்சுனா என்னவா மாறும்? sulfate. அதே மாதிரி nitrite NO2 -1 ஆக்சிடைஸ் ஆச்சுனா என்ன ஃபார்ம் பண்ணும்? NO3 இங்க வந்து +3 stateல இருக்கும். அப்ப அங்க போச்சுனா என்ன ஆயிடும்? +5 state nitrate. nitrite ஆக்சிடைஸ் ஆச்சுனா nitrate. sulfite ஆக்சிடைஸ் ஆச்சுனா sulfate. sulfide -2 இது வந்து -2 oxidize ஆச்சுனா sulfur. sulfur in -2 state will get oxidized to sulfur. ஞாபகம் வச்சுக்கோங்க. okay? then basic and neutral medium. basic medium ஆனாலும் சரி neutral medium ஆனாலும் சரி நம்மளுக்கு வந்து ஜெனரலா என்ன ஆகும்னா permanganate வந்து will get converted to MnO2 both in basic medium and also in neutral medium. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. is that clear to all of you? okay. அதே மாதிரி manganese salt is oxidized to MnO2. MnO4 minusம் Mn2+ம் சேர்த்து ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னா it will get converted to MnO2. புரியுதா? is that clear to all of you? fine.
இப்போ இந்த ரியாக்ஷன் பேலன்சிங் எல்லாமே ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு கீழே தான் வரும். ஹோப் யூ நோ தட். இந்த பேசிக் மீடியம் மட்டும் வேணா நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லித்தரேன். I- வந்து பெர்மாங்கனேட்டோட ட்ரீட் பண்ணும்போது IO3- மாறும். ஞாபகம் வச்சுக்கோ. I- on treatment with permanganate it gets converted to IO3-. ஆனா பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட I- ட்ரீட் பண்ணும்போது it gets converted to I2. so ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் உண்டு இங்க. so how to balance this equation? let's take up this example and do. okay, so MnO4- என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? MnO2 மாறி இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகே. so இங்க என்ன ஸ்டேட்ல இருந்து போயிருக்கு? +7 ல இருந்து +4. அப்ப 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிருக்கும். பேசிக் மீடியம் பொறுத்த வரைக்கும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னா எவ்வளோ நெகட்டிவ் சார்ஜை நீங்க OH- வச்சு பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 எலக்ட்ரானுக்கு 3 நெகட்டிவ் சார்ஜ், இங்க ஒரே ஒரு MnO4-1 அதுக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ், டோட்டலா இந்த சைடு 4 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த 4 நெகட்டிவ் சார்ஜுக்கு இந்த சைடு நான் என்ன பண்றேன்? ஐ எம் புட்டிங் 4OH-. எத்தனை போட்டுறேன்? அப்ப நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டு சைடு சேமா இருக்கா? இப்ப கடைசியா என்ன பார்க்கணும்? அந்த சைடு 4 ஹைட்ரஜன் இருக்கு, இந்த சைடு ஹைட்ரஜனே இல்ல. அப்ப என்ன போடுறோம்? 2H2O போட்டீங்கன்னா 4 ஹைட்ரஜன் ஆயிடும், ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆயிடும், முடிஞ்சிருச்சு. அதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதே மாதிரி I- வந்து எனக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா IO3- கன்வெர்ட் ஆகுது. IO3- இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்னா +5, இது -1. -1ல இருந்து +5னா 6 எலக்ட்ரான். எவ்வளவு எலக்ட்ரான்? 6 எலக்ட்ரான். அப்ப இந்த சைடு 7 நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க சைடு 1 தான் இருக்கு. அப்ப இந்த சைடு என்ன பண்ணுவேன்? 6OH- போடுவேன். புரியுதா? அப்ப ஆக்சிஜன் இந்த சைடு 6 இருக்கு, அந்த சைடு 3 தான் இருக்கு, ஹைட்ரஜன் 6 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 3H2O போடணும். என்ன போடணும்? 3H2O. Is that clear to all of you? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப எலக்ட்ரான் பேலன்ஸ் பண்ணணும். இங்க 3 எலக்ட்ரான், இங்க 6 எலக்ட்ரான். அப்ப multiplied by 2, add equation, you will get this. எலக்ட்ரான் கேன்சல் ஆயிடும். புரியுதா? ஓகே. ஸோ இப்படி தான் பேசிக் மீடியம்க்கு பேலன்ஸ் பண்ணணும். இது ஒன் ஆஃப் த மெத்தட். உங்கள் ஸ்கூல்ஸில் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஈஸியாக இருந்தால் நீங்கள் திரும்ப கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும் எப்படி போட்டிருக்கோம். சரியா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் லெட்ஸ் சால்வ் சம் கொஸ்டின். லோகேஷ் இதை வந்து ஒரு பாஸ் பண்ணிட்டு இது ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கப்பா. ப்ளீஸ் ரீட் இட். Comment in brief about the values displayed by Lokesh. What is the value displayed by Lokesh here? What is the value displayed by Lokesh here? என்ன வேல்யூ போட்டு சொல்லியிருக்காங்க? அலர்ட்னஸ், ஹைலி ரெஸ்பான்சிபிளா இருக்கான் பையன், சயின்டிஃபிக் நாலேஜ் இருக்கு, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நீங்க சாயில்ல போடக்கூடாதுன்னு இருக்கு. கரெக்டா இல்லையா? ஸோ ஹி ஹஸ் காட் அலர்ட்னஸ், கேர், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஆல்சோ சயின்டிஃபிக் நாலேஜ் ஹி ஹஸ் காட். புரியுதா? அதே மாதிரி நெக்ஸ்ட், ரைட் பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த 2 reactions showing ஆக்சிடைசிங் நேச்சர் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். சரியா? ஏதோ ஒன்று. ஓகே, ஏதோ 2 ஈக்குவேஷன். அப்ப நான் என்ன எடுத்துக்கலாம்னா MnO4- வந்து I can take it nitrite to nitrate பார்க்கலாமா? அதுவும் ஈஸி தான். MnO4- plus NO2- nitrite in the presence of an acidic medium. ஓகே, போட்டினா என்ன மாறும்? MnO4- என்னவா மாறும்? Mn2 plus NO2- என்னவா மாறும்? NO3- plus H2. இப்போ என்ன பியூட்டினா you have to balance this equation. எழுதும்போது you should write the balanced equation. அது ரொம்ப முக்கியம். Is that clear to all of you? Fine. Let's get on to the next part. Next part என்ன மேம் அப்படின்னா time for the quiz. K2Cr2O7 on heating with aqueous NaOH gives what? என்னப்பா கொடுக்கும்? K2Cr2O7 on treatment with aqueous NaOH, what does it give? Basic mediumல என்னவா கன்வெர்ட் ஆகும்னு சொன்னேன்? K2Cr2O7 in the presence of a base it gets converted to chromate K2Cr4. Acidic mediumல chromate will get converted to potassium dichromate. So option A is the right answer. Yes. Next, if KMnO4 is reduced by oxalic acid in an acidic medium, then oxidation number of manganese changes from simple. KMnO4 வந்து acidic mediumல +7 stateல இருந்து +2 stateக்கு convert ஆகும். simple. அப்போ எனக்கு இங்க ஆப்ஷன் என்ன வரும்? C. acidic mediumல எப்படி? basic or neutral mediumல MnO4- +7 stateல இருந்து MnO2 அதாவது
+4 ஸ்டேட்டுக்கு மாறும். MnO2 என்ன ஸ்டேட்டுக்கு மாறும்? +4 ஸ்டேட். எனிவே நெக்ஸ்ட் டி பிளாக் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது என்னன்னா எஃப் பிளாக். எஃப் பிளாக்ல லாந்தனைட் சீரிஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக். ஓகே, ஸோ வாட் டு யூ நோ அபவுட் லாந்தனைட் சீரிஸ்? லாந்தனைட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து யாருன்னா லாந்தனம். அதோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் என்ன? எஃப் பிளாக்ல லாந்தனைட் சீரிஸோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்க பார்க்குறோம். சரிங்களா? ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? xenon 4f 1 to 14 5d 0 to 1 ரொம்ப முக்கியம் 6s2 5d என்ன வரும்? 0 to 1. Is that clear to all of you? One of the lanthanide series la vara element என்னது? Promethium. Atomic number 61 is the only synthetic radioactive lanthanide. Synthetic na natural occur ஆனது கிடையாது, ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ radioactive lanthanide யாருன்னா Promethium. ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா கேட்கலாம் இதெல்லாம். நீட்ல கூட கேட்க சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ lanthanide seriesல lanthanum belongs to D block, no doubt about it. lanthanide seriesங்கிறது உங்களோட F block சீரியம்ல இருந்து தான் F block element ஸ்டார்ட் ஆகும். சீரியம்ல இருந்து தான் F block element ஸ்டார்ட் ஆகுது. பட் ஸ்டில் லாந்தனமோட அட்டாமிக் நம்பர் வந்து 57. அப்ப அதோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? 5D சீரிஸ்ல வரும். 3D 4D 5D ஸ்காண்டியம் இட்ரியம் லாந்தனம். கரெக்டா இல்லையா? அப்ப 5D சீரிஸ்ல வருதுன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்காண்டியமோடது என்ன? 3D1 6s2 6s2 3 சாரி 4s2 3d1. அதுக்கு கீழே இட்ரியம்க்கு என்ன வரும்? 5s2 4d1. அதுக்கு கீழே வர லாந்தனம்க்கு என்ன வரும்? 6s2 5d1. அதுதான் இங்க எழுதியிருக்கும். புரிஞ்சுதா? +2 ஸ்டேட்ல 2 எலக்ட்ரான் லூஸ் பண்ணா 5d1, +3 ஸ்டேட்ல நோபல் கேஸ் கிட்டத்தட்ட நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடுவாங்க xenon. புரியுதா? அப்ப +2 +3 ஸ்டேட்ல அவங்க ரொம்ப ஸ்டேபிளா இருப்பாங்க. யாரு? லாந்தனம். அது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் கான்ஃபிகரேஷன் எழுதியிருப்பாங்க. இதுல இந்த இடத்துல மட்டும் சின்ன ட்விஸ்ட் வரும். சீரியம்ல மட்டும் டக்குன்னு எடுத்தோன்னே எல்லா எலக்ட்ரானும் எஃப் ஆர்பிட்டலுக்கு போயிடாது. சில இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா 5D ஆக்சுவலி 4f ஆர்டர் எப்படி ஃபில் ஆகும் உங்களுக்கு? how does it get filled in general? உங்களுக்கு நோபல் கான்ஃபிகரேஷன் எழுதுறீங்க இல்லையா, அது எப்படி ஃபில் ஆகும்? 1s 2s 2p 3s 3p 3d 4s 4p 4d 4f 5s 5p 5d 5f 6s 6p 6d 7s 7p. நல்லா பாரு, 6s க்கு அப்புறம் 4f அப்புறம் தான் 5d. கரெக்டா? லாந்தனம்ல மட்டும் சின்ன எக்ஸெப்ஷன்னால 6s to 5d1 ஃபில் ஆகும். அதுக்கு அடுத்து வரதுல சீரியம்க்கு வந்து 6s2 4f1 5d1 ஃபில் ஆகும். 4f1 5d1 ஃபில் ஆகும். பட் அதுக்கப்புறம் வர உங்களுக்கு 6s2 4f ஆல்ரெடி இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு. இது எல்லாத்தையும் f ஆர்பிட்டல்ல தூக்கி போடு. போட்டினா 4f2 இருக்கும். அப்ப இதுக்கு அடுத்த எலிமெண்ட்டுக்கு என்ன வரும்? 4f3 வரும். இதை விட ஒரு எலக்ட்ரான் ஜாஸ்தி 6s2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இன்னும் ஒரு எலக்ட்ரான் ஜாஸ்தினா 3 எலக்ட்ரான் மொத்தம். அது மொத்தத்தையும் தூக்கி 4f ஆர்பிட்டல்ல போட்டு. இப்போ இதுதான் அடுத்து வர எலிமெண்டோட கான்ஃபிகரேஷனா இருக்கும். ஸோ இந்த பார்ட் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே ஆர்டர்ல இப்படியே தான் வரும். அப்படி வரும்போது ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன ட்விஸ்ட் வரும். எங்க அப்படின்னா கடோலினியம். கடோலினியமோட கான்ஃபிகரேஷன் என்ன இருந்திருக்கணும்? இது 4f7 6s2னா ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் ஆஃப் கடோலினியம் should have been 4f8 6s2னு இருந்திருக்கணும். பட் அப்படி இல்லை. ஏன் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் டி ஆர்பிட்டலுக்கு போச்சுன்னா ஹாஃப் ஃபில்ட் எஃப் ஆர்பிட்டல் கான்ஃபிகரேஷன் கிடைச்சிடும், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். அதனால அது அப்படி ஷிஃப்ட் ஆயிடும். புரியுது என்ன பேசுறோன்னு? கடோலினியம். அதே மாதிரி யூரோப்பியம்ல வந்து +2 ஸ்டேட்ல 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா ஸ்டேபிள். இது ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், இது ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். அப்போ யாரோட கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் எக்ஸெப்ஷனல் கான்ஃபிகரேஷன் வருது? இது வரைக்கும் பார்த்ததுல கடோலினியம்க்கு எக்ஸெப்ஷனல் கான்ஃபிகரேஷன் வருது. It should have been 4f8 6s2 but it becomes 4f7 5d1 6s2. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா லுட்டீட்டியமோட கான்ஃபிகரேஷன் எக்ஸெப்ஷன் கிடையாது. பட் 4f14ஓட இது ஃபில் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்போ வேற வழியில் அடுத்து 5d தான் ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி இருந்திருக்கும்னா 6s2 4f14 வரைக்கும் இங்கே ஃபில் ஆயிடுச்சு. அடுத்து 5dல ஒரு எலக்ட்ரான் வரும். புரியுதா? ஸோ திஸ் இஸ் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் வாட் யுவர் லுட்டீட்டியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட் write down the electronic configuration of these elements. மேம் இப்போ இது எப்படி மேம் ஞாபகம் வச்சு எழுதுறது? கரெக்டா?
அதுக்கு தான் சொன்னேன் F blockல you have to study the first அந்த எலிமெண்ட் lanthanide seriesல இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே நீங்க படிக்கணும். You have to study the elements in the lanthanide series. Now what I wanted you to do is write the electronic configuration. Make it fast. Write the electronic configuration, guys. Make it fast, guys. Done? Okay. இப்போ இந்த இடத்துல எப்படி வரும் கான்ஃபிகரேஷன்? ஃபர்ஸ்ட் புரோமீத்தியம். எல்லாரோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதெல்லாம் எழுதணும்னா இந்த ஏரியாவை அப்படியே மனவ சீரியம், பிரசியோடைமியம், நியோடைமியம், புரோமீத்தியம், சமேரியம், ஆஃப்டர் தட் யூரோப்பியம், கடோலினியம், டர்பியம், டைஸ்போசியம், ஹால்மியம், எர்பியம், தியூலியம், and then ytterbium, and then you have your lutetium. இந்த எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். Is that clear to all of you? Only if you remember all these elements, ஆர்டர் வைஸ் ஞாபகம் இருக்கணும். அப்பதான் எங்க எக்ஸப்ஷனல் கேஸ் வரும், திடீர்னு ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்டாலும் எழுத முடியும். படிக்கணுமானா 10% படிச்சே ஆகணும். யூ ஹேவ் டு பை ஹார்ட் இட். சரியா? ஏதாவது ஒரு நிமோனிக்ஸ், ஏதாவது ஒரு ஸ்டோரி வச்சு ஜஸ்ட் பை ஹார்ட் இட், அவ்வளவுதான். சரியா? அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து physical properties, lanthanide series ஓட physical properties. Across the period melting point increase ஆகும், density across the period increase ஆகும். They are very soft, silver white soft metal. ஏர்ல வச்ச உடனே டார்னிஷ் ஆயிடுவாங்க. ஸோ டார்னிஷ் ராபிட்லி இன் ஏர். ஹார்ட்னஸ் இன்க்ரீசஸ் வித் அட்டாமிக் நம்பர். மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அயான் ஷோ கலர் போத் இன் சாலிட் ஸ்டேட் அண்ட் அக்வஸ் சொல்யூஷன்ஸ். ஏன்னா அவங்க கிட்ட எஃப் ஆர்பிட்டல்ல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும், அதனால கலர்டா தான் இருப்பாங்க. பாராமேக்னெட்டிக், எல்லாமே பாராமேக்னெட்டிக் எக்ஸப்ட் யார் யாரு? La3+ சீரியம், Ce4+ ytterbium and lutetium. இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்ல அவங்க டயாமேக்னெட்டிக். ஏன்னா ஒன்று 4f14 கான்ஃபிகரேஷன் இருக்கணும், இல்லைன்னா எலக்ட்ரானே அன்பேர்ட் எலக்ட்ரானே இல்லாமல் இருக்கும். அது இந்த ஸ்டெப்ல தான் இருக்கு போல, அதனால இதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து மெல்டிங் பாயிண்ட் அண்ட் டென்சிட்டி இன்க்ரீசஸ் வித் அட்டாமிக் நம்பர். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அட்டாமிக் சைஸ் அண்ட் அயானிக் சைஸ் வேர் ரெகுலர் டிக்ரீஸ், அதாவது அக்ராஸ் a period atomic size decreases. அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணா ரெகுலரா அவங்க பாட்டுக்கு டிக்ரீஸ் ஆயிட்டு இருப்பாங்க. there is no change. Is that clear? So lanthanumல இருந்து lutetiumக்கு there is a regular decrease. இதுக்கு ரீசன் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா lanthanide contraction தான். நேத்து தான் பார்த்தோம் lanthanide contraction. Those who have not seen what is lanthanide contraction, refer your yesterday's part 1 D and F block. அதுல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரியா? அதே மாதிரி கிரேட்டர் இஃபெக்ட் ஆஃப் த இன்க்ரீஸ் நியூக்ளியர் சார்ஜ் தேன் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். இதுதான் என்னது? லாந்தனைட் கன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த கான்ஃபிகரேஷனை எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வந்து 4f14 இதை ரீஅரேஞ்ச் பண்ணி நான் எழுதுறேன் ஃபுல்லா. சரிங்களா? அப்ப எழுதும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இதுல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு கண்ணா. 5s2 5p6. ஓகே, 4f4 இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணினா 5s2 5p6 அந்த எண்டுக்கு போகும். கரெக்டா இல்லையா? எஸ், இட் வில் மூவ். அப்ப என்ன ஆகும்னா அவுட்டர் மோஸ்ட் எனர்ஜி லெவல்ல 5th எனர்ஜி லெவலுக்கு முன்னாடி யார் யார் இருக்காங்க? 4f இருக்கு, 4d இருக்கு. 5th எனர்ஜி லெவல் இதுன்னா அதுக்கு முன்னாடி யார் இருக்காங்க? 4f-ம் 4d-யும் இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஷீல்டிங் எஃபெக்ட் வெரி 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 புவர். ஓகே, அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா போக போக அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அப்போ நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போச்சுன்னா என்ன ஆகும்? ஆல்ரெடி புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கு. கரெக்டாமா? அப்போ அந்த புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் என்ன பண்ணும்? ஆட்டம்ஸை ஷ்ரிங்க் பண்ணும். நியூக்ளியர் சார்ஜ் வில் பி மோர் அண்ட் ஸோ ஆட்டம் வில் ஷ்ரிங்க். It's because of the f orbital intervention and you call it as a lanthanide contraction. Clear? Okay. Let's get on to the next part. The elements belonging to lanthanide series except an oxidation state of +3. For example, praseodymium shows என்ன oxidation state? +3 oxidation state. புரியுதா? எல்லாருமே most of the elements show exhibit only +3 common oxidation state. இது எல்லாமே +4 exhibit பண்றவங்களும் சிலர் இருக்காங்க. But most common oxidation state of lanthanide series is +3 oxidation state. Clear?
+2 oxidation states யாரெல்லாம் exhibit பண்ணுவாங்கன்னா samarium, europium, thulium and ytterbium shows +2 oxidation states in their compounds. +4 oxidation state சிலர் காட்டுவாங்க. அது யாருன்னா praseodymium, neodymium, terbium and dysprosium. Cerium shows both +3 as well as +4 states. Okay? இது நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் தெரியணும்னா ஒரு 2 minutes எடுத்துக்கணும். அந்த கான்ஃபிகரேஷனை ஃபஸ்ட்டு ஆட்டமை ஃபுல்லாக எழுத தெரியணும் பார்க்காம, அதுக்கப்புறம் அதோட கான்ஃபிகரேஷன் அப்படியே எழுத தெரியணும். அப்போ எழுதும்போது +2ல என்ன கான்ஃபிகரேஷன் வரும், +3ல என்ன வரும், +4ல என்ன வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் எந்தெந்த ஸ்டேட்டில் அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்களோ அந்தந்த ஸ்டேட்டில் அந்த காம்பவுண்ட் எக்ஸிபிட் பண்ணும். ஸோ இப்போ பிரசியோடைமியம், நியோடைமியம், டர்பியம், டைஸ்ப்ரோசியம் +4 எக்ஸிபிட் பண்ணுறாங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக, அவங்களோட கான்ஃபிகரேஷன் அந்த ஸ்டேட்டில் ஸ்டேபிளாக இருக்கும்னு அர்த்தம். புரியுதா? அப்போ நீங்கள் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லாந்தனம் சீரீஸ். லாந்தனைட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் மாதிரியே, ஏன்னா இவங்களோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா +3. அப்போ அலுமினியம் மாதிரியே தான் இவங்க ரியாக்ட் ஆவாங்க. அலுமினியம் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆனால் Al2O3 ஃபார்ம் ஆகும். அதே லாந்தனம் O2ஓட ரியாக்ட் ஆனால் Ln2O3. அலுமினியம் வித் ஆசிட் H2 லிபரேட் பண்ணும். அதே மாதிரி இதுவும் H2 லிபரேட் பண்ணும். அலுமினியம் வித் ஹாலஜன்ஸ் AlCl3 ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இதுவும் LnCx3 ஃபார்ம் பண்ணும். வாட்டரோட அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணும். அது மாதிரி இதுவும் LnOH thrice. Similarly, LnC2 with carbon. இது கொஞ்சம் important reaction அடிக்கடி கேட்குறாங்க. So, lanthanum with carbon it forms carbide. LnC2 - 1. Clear? I'm sorry, LnC2 - 3. Next, அதாவது C2க்கு வந்து கார்பைடுக்கு வந்து -3 சார்ஜ் Ln இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு +3. ஸோ LnC2 வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி நைட்ரைடோட என்ன ஃபார்ம் பண்ணும், LnN. சல்ஃபைடோட அலுமினியம் வந்து சல்ஃபைடோட Al2S3 ஃபார்ம் பண்ணுதுன்னா அதே மாதிரி இதுவும் என்ன ஃபார்ம் பண்ணும், Ln2S3. அவ்வளோதான், இதுதான் ரியாக்ஷன். அலுமினியமோடது தெரிஞ்சதுன்னா இது ஈஸியாக படிச்சிடலாம் நம்ம. புரியுதா? அதில் இந்த ஒரு பார்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, LnC2. ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் lanthanide contraction? What are the consequences of lanthanide contraction? இப்போ தான் சொன்னேன். F orbital poor shielding effect of 4f and 5d orbital results in what? More nuclear force of attraction on the outermost orbital, which leads to smaller atomic size or decrease in atomic size across the period. Clear? Okay, steep decrease ஆகும் அப்படியே. Okay, next இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இதை வச்சு படிச்சுக்கோங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் இங்கே இருக்கும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன் gadolinium இஸ். gadoliniumோட கான்ஃபிகரேஷன் நம்ம இப்போ தான் பார்த்தோம், கரெக்டா? 64. அப்போ கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும், xenon. ஆக்சுவலி என்ன வரும்னு சொன்னேன், 4f8 6s2ன்னு இருக்கணும். பட் ஒரு எலக்ட்ரான் டி ஆர்பிட்டலுக்கு போனால் அது ஸ்டேபிள் ஆகிடும், கரெக்டா இல்லையாமா? அப்போ xenon 4f7 5d1 6s2ன்னு மாறிடும். அப்போ how many unpaired electron? f ஆர்பிட்டலில் 7, d ஆர்பிட்டலில் 1, மொத்தம் 8 unpaired electron இருக்கும். Clear? Okay. Which of the following statements are related to lanthanoids as incorrect? இதில் எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு லாந்தனாய்ட்ஸ்? கம் ஆன் கைஸ், டெல் மீ. சொல்லுங்கப்பா, மேக் இட் ஃபாஸ்ட். All the lanthanums are much more reactive than aluminum. இல்லை, அலுமினியம் அளவுக்கு இவங்க ரியாக்டிவ் கிடையாது. they are less reactive than aluminum. ஓகே, ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன, இதுதான். ஸோ பெசிசிட்டி, இதை மற்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்ட். யூரோப்பியம்னால +2 எக்ஸிபிட் பண்ண முடியும், சீரியம்னால +3 +4 ரெண்டுமே எக்ஸிபிட் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் எங்கள் விஷயம். நெக்ஸ்ட், zirconium and hafnium occur together in nature and are difficult to separate. ரீசன் என்ன, zirconium and hafnium have identical radii due to lanthanide contraction. எக்ஸாக்ட்லி, நேற்று தான் பார்ட் 1 வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கும், அதில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் லாந்தனைட் zirconium hafniumக்கு சைஸ் அவ்வளோ சிமிலராக இருக்கும். அதனால they occur very together than they do occur. ஸோ ரீசன் என்ன, assertion correct. ரீசன் இதுதான், lanthanide contraction தான் கரெக்டான ரீசன். ஸோ assertion is correct and reason is a correct explanation for the assertion. ஓகே, done. ஓகேப்பா, ஸோ இதோட நம்மளுக்கு என்ன முடியுது அப்படின்னா lanthanide contraction is coming to an end. Is that clear? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆக்டினாய்டு, லாந்தனைட் கண்ட்ராக்ஷன், லாந்தனைட் சீரீஸ் பற்றி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆக்டினாய்டு அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஆக்டினாய்டு சீரீஸ் பற்றி நிறைய சொல்கிறதுக்கு இல்லை, லாந்தனைட்ஸ் மாதிரியே தான் அவங்களுக்கும் கான்ஃபிகரேஷன் நம்ம இங்கே மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். கிளியர்? ஸோ த எலிமெண்ட்ஸ் வந்து யார், லாந்தனைட்ஸ் ஆக்டினைட் சீரீஸ் எலிமெண்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தோரியம் டு லாரன்சியம்.
everything, most of them are radioactive elements. Actinides have the electronic configuration of 7s2 and in constant occupancy of 5f and 6d எல்லாத்துலயுமே இருக்கும் mostly. நான் இப்போ lanthanide சீரிஸ்ல 5d நிறைய ஆக்குபை ஆகல, ஆனா actinideல நிறைய இடத்துல 6d ஆக்குபை ஆகும். சரிங்களா? Next, ionic radii gradually decreases across the series due to அங்கே என்னாச்சு டிக்ரீஸ் ஆச்சு, இங்கேயும் டிக்ரீஸ் ஆச்சு. அங்க ரீசன் lanthanide contraction, இங்க ரீசன் actinide contraction. அப்புறம் அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இங்கே என்ன இருக்கும் கான்ஃபிகரேஷன்னா 6d1 7s2. கிளியர்? இங்கே பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டலோட இன்டர்வென்ஷன் ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்டடி த எலிமெண்ட்ஸ், ஐ ரீட் த எலிமெண்ட்ஸ் 1. தோரியம், புரோட்டாக்டீனியம், யுரேனியம், நெப்டியூனியம், புளூட்டோனியம், அமெரிஷியம், கியூரியம், பெர்க்லியம், கலிஃபோர்னியம், ஐன்ஸ்டீனியம், ஃபெர்மியம், மெண்டலிவியம், நொபீலியம் அண்ட் லாரன்சியம். So these are all some of the elements. சரிங்களா? And their electronic configurations இங்கேயும் கொடுத்துருக்கேன். Here also it's given in detail. Clear? Fine. Next, oxidation states. இது ரொம்ப முக்கியம். Lanthanides, actinide seriesல உங்களுக்கு for example one நிமிஷம். Okay. Actinide seriesல வந்து பார்த்தீங்கன்னா neptunium and plutonium can exhibit oxidation state up to +7. இது அவங்களோட ஒரு நேச்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க. So actinides show different oxidation states such as +2 ல இருந்து +7 வரைக்கும். But still +3ங்கிறது எல்லாருமே எக்ஸிபிட் பண்ணுவாங்க. ஸோ +3 இஸ் த மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். கிளியர்? அங்கே lanthanide சீரிஸ்ல +2 +3 +4 அவ்வளோதான், அதுக்கு மேலே யாரும் எக்ஸிபிட் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே +7 வரைக்கும் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. பட் எல்லாருமே எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +3 ஸ்டேட். புரியுதா? அதில் தோரியம்ங்கிற 1 minute கைஸ், தோரியமா? சாரி, தோரியம் தான். எஸ். ஸோ தோரியம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா do not exhibit +3. ஏன்னா அது 4 எலக்ட்ரான் லூஸ் பண்ணதுக்கப்புறம் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடும். அதனால it doesn't exhibit. அவ்வளோதான் அங்கே விஷயம். புரிஞ்சுதா? ஓகே. ஸோ டைரக்டாக அது +4 அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ த வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் டியூ டு த ஃபேக்ட். மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா இங்கே 5f 60 7s இவங்க 3 பேத்துக்கு நடுவில் எனர்ஜி டிஃப்ரென்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கம்பேரபிள் எனர்ஜிஸ் 3க்கும் ரொம்ப கம்பேரபிள் எனர்ஜிஸ் தான் இருக்கும். அங்கேயும் நம்ம பார்த்தோம் எங்கே டி பிளாக் எலிமெண்ட்ஸ்லையும் அவங்க நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு காரணம் அதோட டி ஆர்பிட்டலுக்கும் எஸ் ஆர்பிட்டலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு. அதே தான் இப்போ இங்கேயும் நம்ம பார்க்குறோம். புரியுதா? ஓகே, ஃபைன். Silvery in appearance, highly reactive, especially in finely divided state, paramagnetic, tarnish in air due to oxide coating. அதுவும் அதே தான். Actinide, lanthanide அதே தான். ஓப்பன் பண்ணி வச்சோன்னா they do get tarnished faster. Clear? Okay. So difference between lanthanide series and actinide series is given. This you have to read it on your own. I'm just giving you the notes alone. சரியா? ரீட் பண்ணி பாரு. இப்போ இது வரைக்கும் படிச்சது எல்லாமே அங்கே இருக்கும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் பற்றி, their tendency to form complexes பற்றி எல்லாமே இங்கே இருக்கும். Just read it once. சரியா? Okay. Actinide contraction is greater than lanthanide contraction. Lanthanide seriesல 4f ஆர்பிட்டலோட இன்டர்வென்ஷன் இருக்கும். Actinide contractionல 5f ஆர்பிட்டலோட இன்டர்வென்ஷன் இருக்கும். இதில் 4f புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் தான். அதை விட 5f ஓட ஷீல்டிங் எஃபெக்ட் இன்னும் மொக்கையா இருக்கும். வெரி புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். அப்போ இன்னும் கான்ட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆயிடும். அதை ரீசனாக இருந்திருக்க முடியும். புரிஞ்சுதா? ஸோ அப்போ ரீசன் என்னன்னா புவரர் ஷீல்டிங் எஃபெக்ட். ஸோ actinide contraction is greater than lanthanide because 5f electrons have poorer shielding effect than 4f electrons. Clear? Okay. Applications of D and F block elements. Iron and steel used for making utensils, tools, bridges இதெல்லாம் இருக்கு. Titanium oxide TiO is used in the pigment industry and MnO2 is used for dry battery cells. ரெண்டுமே. அதே மாதிரி zinc and nickel அதுவும் பேட்டரிஸ்ல யூஸ் பண்றோம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கீங்க. Group coinage metals are used உங்களுக்கு தெரியும். Copper, silver, gold. V2O5 catalyzes SO2. It acts as a catalytic. Contact process இன்னொன்னு Oswald process. ரெண்டு ப்ராசஸ் நம்ம பார்த்தோம். கரெக்டா இல்லையா? அதில் சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷனில் சல்ஃபர் டை ஆக்சைடை SO3க்கு ஆக்சிடைஸ் பண்ணுறது யாரு? V2O5. Is that clear? Okay. Next. Ziegler catalyst. Titanium tetrachloride with trimethyl aluminum. Okay. எடுத்தீங்கன்னா you get what? Forms basis of Ziegler catalyst which is used to manufacture polythene. Clear? Important point. இது கொஞ்சம் important கண்ணா. ஞாபகம் வச்சுக்கோ. Important. Iron catalysts are used in the Haber process for the production of ammonia.
Nickel catalyst are used in the hydrogenation. Hydrogen engala hydrogenation reaction nadakudho angala nickel use பண்ணுவோம். Nickel, palladium or platinum மூணுல எது வேணா யூஸ் பண்ணுவோம். In Wacker's process, oxidation of ethyne to ethanol, it is catalyzed by palladium PdCl2. You might have studied in hydrocarbons. Nickel useful in the polymerization of alkynes and other organic compounds such as benzene. Photographic industry relies on the special light sensitive properties of AgBr, silver bromide. Just if you want, you can take a screenshot, guys, so that it will be easy for you to study your notes. Clear? Okay, guys. So yes, with this we are coming to an end of your lanthanide contraction, actinide contraction, lanthanide series, actinide series. ஸோ lanthanide series, actinide seriesல ரெண்டுலேயுமே எலிமெண்ட்ஸ் பண்ணணும். அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் யார் என்னென்ன எக்ஸிபிட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஐ ஹவ் கிவன் யூ நோட்ஸ். யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் நோட்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். சரிங்களா? ஃபைன். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் த கிரேட் செஷன். பை பை கைஸ்.